Hello friends, welcome back to Play Tamil Labs. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தி 8 ஷோன்னு சொல்லிட்டு என்டையர் ஒரு சீரிஸ் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினாக நம்ம தமிழ் டப்டோடையும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த சீரீஸை கொஞ்சம் பார்க்கலாம் வேணால் டவுட், ஏன்னா அவ்வளோ பெரிய பேர்லாம் இல்லையா. ஸோ ஓகே, கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம் தான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் என்டையர் சீரீஸ் பயங்கரமாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கும்போது அப்படியே மைண்டில் ஃபர்ஸ்ட் வருது நம்ம ஸ்குவிட் கேம் தான். ஆனால் என்டையர் சீரீஸ் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. நீங்கள் ஈவன் தோ ஸ்குவிட் கேம் பார்த்துருந்தா கூட இந்த சீரீஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ஹிட் ஆகும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் ஓகே, அவங்க ஸ்குவிட் கேம் மாதிரியான சிமிலர் கான்செப்ட் அண்ட் இதே மாதிரி ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இல்லை இது வேறு யாரோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க, பட் அது நல்லபடியாக இருந்திருக்கு. இந்த மாதிரி கேம் பேஸ்டாக பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் த்ரில் அண்ட் மிஸ்ட்ரி ஒன்று க்ரியேட் ஆகும். பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே பொறுமையாக பார்க்கும்போது செம்மையாக இருந்திருக்கு. அண்ட் இந்த சீரீஸில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லிமிட்டடான சீரீஸ். ஸோ இதுக்கு வெறும் சீசன் 1 மட்டும்தான். அண்டு கரெக்டாக சீசன் 1லேயே ஸ்டோரியும் கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் நல்லபடியாக இருக்குது. இதுக்கு மேலே நெக்ஸ்ட் சீசன் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம் வேணாம். மேபி பார்க்கலாம், இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான வேற ஒரு கான்செப்டில் வேணால் நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் அவங்க கொண்டு வரலாம். பட் இப்போதைக்கு என்கிட்ட நம்ம சீசன் 1 கன்க்ளூடும் பண்ணிட்டாங்க. அண்டு இப்போ ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, இதை வந்து நம்ம ஃபேமிலியாக பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும் பார்த்தீங்களா. அதுதான் இப்போது லைக் கிடையாது. இது வந்து ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது. சில விஷுவல்ஸும் உள்ளே இருக்குது, சில லாங்குவேஜ் டாக்ஸும் இருக்கும், டார்க் காமெடியான கொஞ்சம் ஹியூமர்ஸும் உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க, அண்ட் சில ப்ரூட்டலான விஷுவல்ஸும் உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதனால் நீங்கள் இதை ஃபேமிலியாக பார்க்க முடியாது. ஸோ இந்த சீரீஸோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 8 மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்டு ஒரு 8 ஃப்ளோரான ஒரு பில்டிங் இருக்கும். அண்ட் அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனான விஷயம் என்னென்னா, அவங்கக்கிட்ட காசு சுத்தமாக கிடையாது. அண்ட் இப்போ இந்த ஷோவில் என்னென்னா, அவங்க உள்ள எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ ரியாலிட்டி ஷோ மாதிரியே தான், பட் அதுலேருந்து அவங்களுக்கு நல்ல அமௌண்ட்டும் ஏறிட்டு இருக்கும். ஸோ ஃபைனலாக இதில் எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க, ஸோ யார் வந்து கேமை ஜெயிக்கிறான், அண்ட் எந்தெந்த மாதிரி வித்தியாசமான உள்ள கேம்ஸ் இருக்குது, அதெல்லாத்தையும் தான் இந்த சீரீஸ்க்கு வந்து டெஃபினட்டாக ஒரு வொர்த் வாட்சான உங்களுக்கு ஒரு ஃபீல் தரும். மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அதோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான். சில ஃப்ரெண்ட்ஷிப் ஆங்கிள்ஸ் தான் நல்லபடியாக கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் யோசிப்பீங்க இந்த கேரக்டர்ஸ்லாம் நல்லா ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு, பட் சில பிட்ரேலான விஷயமும் உள்ளே நடக்கும். அதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த சீரீஸ் அப்படியே நீங்கள் பொறுமையாக பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், லைக் நான் இது கொஞ்சம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ பிளாட்ஃபார்ம் மூவியோட லேஸாக கொஞ்சம் ஞாபகம் வந்தது. இல்லை நம்ம எஸ்கேப் ரூம் மாதிரியே கொஞ்சம் இருக்கும். ஆனால் மெயின் கோர் கான்செப்ட் நம்ம ஸ்குவிட் கேம், ஆலிஸ் இன் பார்டர்லைன் இந்த சீரீஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த சீரீஸ் வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு ஸ்பேஸ் அதுவும் க்ரியேட் பண்ணியிருக்கு. நீங்கள் இதெல்லாம் பார்த்துருந்தா கூட லைக் சிமிலர்னு சொல்ல முடியாது, அதோட இதோட ஒரு யூனிக்கான ஸ்டைலில் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டோரி லைன் கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்க்கும்போது புதுசாக இருக்கும். அண்ட் இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் ஸ்குவிட் கேம் ஆர் ஆலிஸ் இன் பார்டர்லைன், டெத் கேம் சீரீஸ் அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த சீரீஸை பார்த்து அப்படியே பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவீங்க. ஆனால் ஆல்தோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு ப்ளே தமிழில் வேண்டிய இந்த சீரீஸ்க்கு ரேட்டிங் தரணும்னா நான் 7.5 தருவேன் அவுட் ஆஃப் 10. அண்டு பார்ப்போம், இது ஆக்சுவலாக இது வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுவே இப்போ நல்லபடியாக இருக்கா. ஸோ ஹோப் இதுக்கு வந்து நெக்ஸ்ட் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க வேறு கேரக்டர்ஸோட, கொஞ்சம் வேறு மாதிரியான கான்செப்ட் ஸ்டோரி லைனோட. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் எப்படி நெட்ஃப்ளிக்ஸ் கொண்டு வராங்கன்னு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. அண்ட் இன்கேஸ் நீங்கள் என்டையர் இந்த சீரீஸை பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு அதையும் கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருந்தது, பட் அதுக்கப்புறமா ஸ்டோரி லைனை செமையாக பிக்கப் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு த்ரில்லை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது நல்லபடியாக எல்லாம் சொன்னேன்னா ஃபுல்லாக ஸ்டோரி வந்து ஸ்பாய்லராக ரிவீல் ஆயிரும், அதுக்காக தான். ஸோ பை த வே உங்களோட தாட்ஸ் இருந்தாலும் அப்படியே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், keep supporting Play Tamil Dub. See you next video. Bye guys.